ஜோதிடம் உங்களை பார்க்க சொல்லவே இல்லை. எத்தனை லூசு போய் இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? இப்படி சுத்தி சுத்தி போட்டா நீங்க குழப்ப மனநிலையுடையவர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இருக்கிறதுலயே காமெடியான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? சிக்னேச்சராலஜி அப்படின்னா என்ன தெரியுமா? ஐயா, கையெழுத்து போட்டா இப்படி மேல கையெழுத்து போடணும், அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். கையெழுத்து கீழே போடுற மாதிரி வந்தா உங்க லைஃப் கடகடான்னு கீழே விழுந்துரும். எப்படியா? இப்படி சுத்தி சுத்தி போட்டா நீங்க குழப்ப மனநிலையுடையவர். இப்படி கையெழுத்து போட்டு உங்க கையெழுத்து நீங்களே அடிச்சிட்டீங்கன்னா அந்த கையெழுத்து விளங்காம போயிடும். எத்தனை லூசு போய் இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய ஜிஎம் விபி எல்லாம் கையெழுத்து பார்த்திருக்கீங்களா? டிக்குன்னு ஒரு கையெழுத்து போட்டு போயிடுவான். அவ்வளவுதான், எனக்கு கையெழுத்து போடுவோம், எனக்கு நேரம் கிடையாது. அவனுக்கெல்லாம் ஏதாவது பொருந்துதா? ஏன் பொருந்தல? ஏன்னா அவன் இது ஒரு கன்சிடரே பண்ணல. நம்ம தான் ஆர்டின் விட்டு அதுல கீழே ஐ லவ் யூ எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம இப்படியே இருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கையெழுத்துனால ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருந்தது, மை வந்த பிறகு கையெழுத்தாக மாறியது. அவ்வளவுதான். இதுக்கும் எந்த சாஸ்திரத்திற்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை. தேவையே இல்லாம எதையாவது எடுத்து உருட்டி ஓட்டி எல்லாத்தையும் பிடிச்சி குழப்பி உங்க பேர் என்னவோ பிடிச்ச மாதிரி கையெழுத்து போடுங்கயா, பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதுதான் ஜோதிட சாஸ்திரம் உங்களை சொல்லுது. ஜோதிடம் உங்களை பார்க்க சொல்லவே இல்லை. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம்னா தான் ஜோதிடம் பார்க்கணும். நோய் வந்தாதான் மருத்துவம் தேடணும். சும்மா காட்டியும் ஜோசியத்தை பார்த்தா பயமா தான் இருக்கும். சும்மா காட்டியும் டாக்டரை போய் பார்த்தா 4 மாத்திரை சும்மா காட்டியும் கொடுப்பார். டாக்டர் என்னைக்கு சந்திக்கணுமோ அன்னைக்கு சந்திங்க. அது வரைக்கும் ஜோதிடம் பார்க்காதீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஜோதிடம் பார்க்க கூடாது, இது ஒரு வைத்தியம். என்னைக்கு உங்களுக்கு ப்ராப்ளமோ அன்னைக்கு பாருங்கப்பா. டெய்லி பார்த்து உங்களையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் டென்ஷன் பண்ணாதீங்க. கையெழுத்து பிடிச்ச மாதிரி போடுங்க, சந்தோஷமா இருப்பீங்க.